இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चन தான் நாம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चनும் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 யூனிட் 2 இந்த ரெண்டு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चनும் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும்னா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தற்கால இந்தியாவும் கல்வியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चन தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கல்வி என்னும் பாடத்துறை தத்துவம், உளவியல், சமூகவியல், மானுடவியல், அரசியல் வரலாறு ஆகிய பாடத்துறையுடன் கொண்டுள்ள பல்துறை தொடர்பு தன்மையை விவரி. இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? அப்படி இல்லைன்னா கல்வியின் இடைநிலை இயல்பு பற்றி விவரி இந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா? இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மொத்தம் 8 தலைப்புகள் வரும். இதுல வந்து 8 தலைப்புகள்ல இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தலைப்புல 5 மார்க் क्वेश्चन கேட்கணும் வாய்ப்பு இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் தலைப்பு பாருங்க. பல்துறை பாடத்தொடர்பு தன்மை என்பதன் பொருள். இரண்டாவது தலைப்பு பாருங்க. கல்வியின் பல்துறை பாடத்தொடர்பு தன்மை என்பதன் பொருள். 3 பாருங்க. தத்துவத்திற்கும் கல்விக்கும் இடையேயான நெருக்கமான தொடர்பு. இதை 5 மார்க்ல தனியா கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த 4வது பாயிண்ட் பாருங்க. கல்விக்கும் உளவியலுக்கும் இடையேயான நெருக்கமான தொடர்பு. அடுத்த 5வது பாயிண்ட் பாருங்க. கல்விக்கும் சமூகவியலுக்கும் இடையேயான நெருக்கமான தொடர்பு. இதை 5 மார்க்ல கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த 6வது தலைப்பு பாருங்க. கல்வி மானுடவியலுடன் கொண்டுள்ள தொடர்பு. இதை 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த 7வது தலைப்பு பாருங்க. கல்வி அரசியலுடன் கொண்டுள்ள தொடர்பு. இது 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து லாஸ்ட் தலைப்பு 8வது தலைப்பு பாருங்க. கல்விக்கும் வரலாற்றுக்கும் இடையேயான தொடர்பு. இதையும் 5 மார்க் क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த 8 தலைப்புகள் இந்த क्वेश्चन வரும். செகண்ட் क्वेश्चन பாருங்க. பல்வகமை குறித்து உடன்பாட்டு மனப்பான்மையை உருவாக்குதலில் கல்வியின் பங்கு. இது எப்படி கேட்கலாம்? அப்படி இல்லைன்னா பன்முகத்தன்மைக்கு நேர்மையான அணுகுமுறையை உருவாக்குவதில் கல்வியின் பங்கு. இதுல 3 தலைப்பு வரும். ஒன்னு பாருங்க. குழு இடைவினை புரியும் வகுப்பறை அமர்வுகள். 2 கூட்டுறவுடன் கற்றல். 3 இணைந்து கற்றல். இந்த தலைப்பு வரும். சரிங்களா? 3வது क्वेश्चन பாருங்க. சமூக பல்வகமையின் நிலைகள். முக்கியமான கேள்வி இது. அப்படி இல்லைன்னா சமூக வேற்றுமையின் நிலைகள். இந்த மாதிரி கேட்கலாம். இதுல 6 தலைப்புகள் வரும். முதல் தலைப்பு பாருங்க. தனிநபர் அளவிலான சமூக பல்வகைமை. இதை 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. 2 பாருங்க. மண்டல அல்லது வட்டார அளவிலான சமூக பல்வகைமை. 3வது தலைப்பு பாருங்க. மொழி ரீதியான சமூக பல்வகைமை. இதை வந்து தனியா 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. 4 பாருங்க. மத சார்பான அளவில் சமூக வேற்றுமை நிலை. 5வது தலைப்பு பாருங்க. சாதி ரீதியான சமூக பல்வகைமை. இதை 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த 6வது தலைப்பு பாருங்க. பழங்குடியினர் அளவில் காணப்படும் சமூக பல்வகைமை. இந்த 6 தலைப்புகள் வரும். இந்த 3 क्वेश्चन வந்து யூனிட் 2 பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அடுத்து யூனிட் 1 பாருங்க. அரசியலமைப்பு மதிப்புகள் மற்றும் கல்வி. இது எப்படி கேட்கலாம்? அப்படி இல்லைன்னா இந்திய அரசியல் சாசன விழுமங்களும் கல்வியும். இதுல முதல் தலைப்பு பாருங்க. அரசியலமைப்பின் முகப்புரைகள். 2வது தலைப்பு பாருங்க. இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள். 3வது தலைப்பு பாருங்க. இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள். 4வது தலைப்பு பாருங்க. அரசு கொள்கைக்கான இந்திய அரசியல் சாசன வழிகாட்டு நெறிகளும் கல்வியும். 5வது தலைப்பு பாருங்க. கல்வி தொடர்பான பல்வேறு சாசன சட்ட பிரிவுகள். இந்த 5 தலைப்புகள் வரும். செகண்ட் क्वेश्चन பாருங்க. கல்வியின் நிலைகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 தலைப்புகள் வரும். 1 பாருங்க. முன் தொடக்க கல்வி. 2 தொடக்க கல்வியும் அதன் நோக்கங்களும். 3 இடைநிலை கல்வி அல்லது உயர்நிலை பள்ளி கல்வி. 4 மேல்நிலை பள்ளி கல்வி. 5 உயர்கல்வி நிலை.
6 உயர் தொழில்நுட்ப கல்வி, 7 தொலைநிலை கல்வி, 8 திறந்தவெளி பள்ளி முறை. இந்த 8 தலைப்பும் இந்த கேள்வி வரும். அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க, கட்டாய மற்றும் இலவச கல்வி முறை. இது எல்லாமே பாயிண்டா தான் வரும், தலைப்பு வராது. இந்த கேள்வி இன்னொரு கேள்வி இருக்கு, இந்திய அரசியலமைப்பில் சமூக நீதிக்கான வழிமுறை கல்வி. இந்த 4 கேள்வி யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் முக்கிய கேள்வி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சப்ஜெக்ட்ல பேலன்ஸ் இருக்க யூனிட்டுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். தேங்க்யூ.